எல்லாரும் காப்பி குடிக்க வாங்க. காப்பி குடிச்சுக்கிட்டு இருக்கோம். கூப்பிடுமா காப்பி குடிக்க. காப்பி எல்லாரும் பார்க்கத்தான் கூப்பிடு காப்பி குடிக்க வாங்கன்னு கூப்பிடு. காப்பி குடிக்க வாங்கம்மா. சில குட்டிலா தங்க பிள்ளைகளா. இந்த கங்காணி மாடம் எங்கெங்கன்னு கட்டிலாம் பின்னாடி இருக்காவ. இங்கே பாருங்க தெரியும். அந்த இளமரம் மறைஞ்சிருக்காவளா. கோயிலுடைக்கு போகிறேன்ட்டு போகலை. என்ன பிரச்சனையோ யாது பிரச்சனையோ தெரியல. ஆனால் போகலை. பேசாமல் இருக்காவ. இப்போ 3 நாளாக அம்மா ஐயா எது கொடுத்தாலும் வேண்டாங்கிற. ஐயாவுக்கு நேற்று ஒரு கருப்பட்டி மிட்டாய் வந்து பற்றிலா பூங்குடிக்கு தெரியாமல் கொடுத்தாரு. தூரம் வண்டி போகணும் அப்படின்ட்டு போயிட்டாங்க. எதுக்கோ தெரியலை. ஐயாவுக்கு நேற்று கருப்பட்டி மிட்டாய் வந்தது. ஆமாம், அந்த கருப்பட்டி மிட்டாயை கங்காணி மரத்தில் கொடுத்தாவ. கொடுத்தாரு. தூரத்துக்கு போட்டு போனாவ. இன்னும் என்னது வாங்கிறதாவும் பார்ப்போன்னு ஐயாவும் சொல்லியிருக்காவ. என்ன தான் பண்ணுதாவன்னு பார்ப்போம். பாத்தியலா கிளக்குடி பாருங்க. மேடம் இருக்காவ தெரியுதா உங்கள் கண்ணுக்கு? மேடம் வந்து இப்போ எதுக்கு பதிவு வச்சுக்கிட்டு இருக்காவன்னு தெரியல. மூச்சு காட்டாமல் இருக்காவ. பைக்கில் ஏற முடியேங்காவ. நான் நடந்து தான் போவேங்காவ. எதுக்கு வேலை வைக்காவளோ தெரியல. எதுக்கு உங்கள் அம்மா எதுக்குமா சொன்னாவ? மேடம் கங்காணி மேடம் ஏதோ எதுக்கு ஏற முடியாவே என்ன ஏதாவது காரணம் சொல்லி யார் சுவாட்டி போட்டு வந்தீங்களா? தெரியல எதுக்கு. ஆனால் அப்படியே ஊமை சிரிப்பி சிரிச்சுக்கிட்டு என்னமோ பண்ணுதாவ. அது மட்டும் தெரியுது. நம்பரை பிளாக் பண்ணிட்டோம்ல, அதனால் கோவம். ஆமாம், நம்பரை பிளாக் பண்ணது கோவம், வேறு எதுவுமே இல்லை. அதானே மேடம்? நம்பரை எப்படி நீ பிளாக் பண்ணுவேங்க? கோவம். அதாவது நான் ஒன்று சொல்லிவிடுதேன். அப்புறம் நீங்கள் நேற்று பேர் கங்காணி மடத்தை வயதான்னு கேட்க எல்லாருமே கங்காணி மடத்தை தான் கேட்காங்க. எதுக்கு சாவுட்டுக்கு போகிறேன்ட்டு எதுக்கு வேலைக்கு போனோம்? அது என்கிட்ட வந்து ஏன் நான் சாவுட்டுக்கு போகல, வேலைக்கு போகாமல் வீட்டில் தான் இருந்தேன்னு ஏன் போய் சொல்லணும்? ஒரு நாளைக்குன்னா சொல்லி ஒரு நாள்லாம் இல்லை. பார்த்து இது நிறைய நாளாக இப்படி தான் நடக்கு. சும்மா அதாவது வேலைக்கு அவர் வர சொல்லிட்டு வந்துட வேண்டியது. எனக்கு ஃபோன் போட்டு கணிசா அங்கே குறை கிடக்கு, நான் வர முடியாதுன்னு என்ன ஏதாவது சொல்லுன்னு சொல்லிட வேண்டியது. இவ்வளோ தாங்கி பிடிச்சாச்சு, இனி குறையும் தாங்கி பிடிக்க முடியாது. இல்லை நம்ம எதுனாலும் நேரடியாக பேசிக்கிடுங்க. நம்ம ஏன் கூட இருக்கணும்? அவர் என்ன வைத்தார், நான் வர சொல்லிட்டேன் நீ வேண்டான்னு இருக்கேன்னு என்ன கோத்து விட்டு வேடிக்கை பார்த்துருதா. லேசு கங்காணி மேடம் இல்லை. ஆமாம், காப்பி மயிர் போல இருக்குது. யார் சம்மநாடா? யார் சம்மம்? கிளடது காப்பி என்னையா வெறும் பச்சை தனியாக போட்டிருக்கிறீ? ஒரு மாதிரி இருக்குல்ல அது. நல்லா இந்த கிழவங்க கடையில் போய் டீ குடித்தா இப்படித்தான்ப்பா இருக்கு. ஆமாம், என்ன பண்ணியிருந்தது மேடம்? எங்கேயாவது வேலைக்கு போய் ஏற்றுக்கிட்டு போய வேண்டியது. போயிட்டு ஃபோன் போட்டு இங்கே ஐயா போய் வேலைக்கு வாங்கன்னு சொல்லிட்டு வந்துட வேண்டியது. இவ என்ன பண்ணுறது? 4 ஆள் அங்கே விட்டுட்டு இவ மட்டும் இங்கே வர்றது. இந்த சீனி கிழங்கு கிடக்க லட்சணத்தை பார்த்தீங்கன்னா காரித்தி பிரிவிய நீங்களாம். ஆமாம், இதே அவங்க வேலைக்கு போகிற இடத்துல போய் இப்படி பார்க்க விட்டுருவாங்களா? அதை களக்கொல்லி அடிங்க, களக்கொல்லி அடிங்க, களக்கொல்லி அடி, களக்கொல்லி அடி, களக்கொல்லி அடி. இந்த இது தான் பேசுதாவ. வந்து களவத்தி வச்சு வெட்ட முடியலை. அவங்க அங்கே போய் சொல்ல மாட்டேக்காவ. மற்ற அங்கே வேலைக்கு போகிறவள அங்கே போய் களக்கொல்லி அடிங்கன்னு ஒரு நாளாவது சொன்னதில்லை. இங்கே வந்தோடனே களக்கொல்லி அடி. புல்லு தான் முளைச்சிருக்கு, களக்கொல்லி அடி. ஒரு நாளாக நடக்கு. தினம் இப்படி தான். ஐயா வேலைக்கு வாண்டுருவார். நான் எனக்கு ஃபோன் போட்டு அங்கே குறை கிடக்கு எப்படியா சமாளிச்சிரு, இன்றைக்கி வரல, இன்றைக்கி வர முடியாது, நான் நாளை கழிச்சு வரேன்றது. இங்கே தான் புள்ளி ஏறிக்கிட்டு வந்துருமே. இல்லை பின்னாடி பாருங்க இந்த வயலில் இதெல்லாம் போன கடைக்கு அத்து விட்டது பரப்பில். என்னமோ இன்றைக்கி அதிசயமாக இப்போ மூஞ்சை தூக்கிக்கிட்டு இருக்காவ. நம்பரை பிளாக் பண்ணிட்டேன்னு. இன்னும் எதுக்கு நமக்கு அவங்களுக்கு எதுக்கு டச்சு? அதுக்கு தான் வேண்டானாச்சு. என்னம்மா? இவிய வந்து கேடுக்கிறவிய. இவியலுக்கு வந்து அவங்களுக்கு சிங்கி அடிக்கவிய இவிய. ஆமாம், அதான் வேலைக்கு போகிறேன் சாவுட்டுக்கு போகிறேன்னுட்டு ஏமாற்றிட்டு அங்கே வயலில் அங்கே நின்னதை தான் தெரிஞ்சு போச்சா. சோபா நீ நல்லவா எப்படி இந்த குரூப் கூட சேர்ந்த? நீ நல்லவல்ல இந்த குரூப்பில் ஏன் சேர்ந்த? புல்வனி ஆள் கூட சேர்ந்துருக்கிய. ஆள் கங்காணி மட்டும் சர்வீஸ் கொடுத்து வச்சுருக்காவ எல்லாத்துக்கும். தண்ணி எங்கம்மா?
யாரு வேலைக்கு தகுந்த மாதிரி பேசக்கூடாது. நான் கட்டி அடிச்சுடுவேன். யாரு அதான் சொல்லியாச்சே. என்கிட்ட ஃபோன் போட்டு என்ன சொல்லணும்? என்கிட்ட ஃபோன் போட்டு என்கிட்ட எதுக்கு போய் சொல்லணும் தான் நான் கேட்கேன். நான் வேலைக்கு கடைசியாக நான் இப்போ அங்கே சாவுடு நாளைக்கு தான் தூக்குதாங்க. நான் அன்றைக்கி வேலைக்கு வந்துட்டேன் அப்படின்னு சொல்லணும்ல. நான் வேலைக்கெல்லாம் போகலை, வீட்டில் சும்மா தான் இருக்கேன். அப்போ வீடியோ சும்மா இருக்க வீடியோ எடுத்து அனுப்பி வேண்டியது தானே? சும்மா எடுத்து வீடியோ எடுத்து அனுப்பி வேண்டியது தானே? இங்கே வேலை நீங்கள் அன்றைக்கி பாவைக்க போன பிறகு பிறகு பாவைக்க பிறக்கணும்ல? பிறக்கணிங்களா இல்லையா? நான் அன்னைக்கே வேலைக்கு வாங்க மறுநாள் இல்லை கடைசி நமக்கு வந்து அங்கே ஒரு 3 நாளைக்கு அங்கே வேலை இருக்குது, நான் பேட்டு வாரேன்ட்டு போனாங்க. நான் ஒன்றும் சொல்லலை. ஆனால் இவ அங்கே போகலை, ஃபுல்லாக ப்ராடு விட்டுக்கிட்டு அலைஞ்சிருக்காங்க. ப்ராடு எதை சொல்லிடுவாங்கன்னு ஏன் தெரியும்ட்டுக்கு ஒரு அது ஏன் தெரியும்ட்டுக்குங்க. இப்போ வேலைக்கு என்னமோ குட்டியாந்து விட்டுருக்காவே என்னன்னு தெரியல. இந்த காய் எடுக்கிறதுக்கு இத்தனை ஆள் வந்திருக்கு, இது எதுக்கு கொண்டாந்து விட்டுருக்குன்னு எனக்கு அதுவும் தெரியல, டவுட்டாகவே இருக்குது. ஆமாம், ஏன் நேற்று வீட்டில் அந்த அது என்ன அது என்ன இது பீட்ரூட் கூட்டிருந்ததுல டிஃபனில் அப்படி இருக்குது. டிஃபனில் கங்காணி மேடம் எடுத்துகிட்டு போயிடுவாங்களா, அது அப்படி இருக்குது. ஐயா சொல்ல எடுத்துகிட்டு போகலையே அப்படின்னு இன்னும் கேட்காரு. பீட்ரூட் கூட்டு எங்கள் அம்மா பூங்கொடி மேடம் சாப்பிடுவாங்கன்னுட்டு தான் அள்ளி வச்சு கொடுத்து விட்டா. அது அப்படியே அந்த கூட்டு இருக்கு. பார்த்துக்கிட்டு இவன் திங்கட்டா ஐயோ நமக்கா என்ன ஆக போகுது, நமக்கு என்ன ஆக போகுது, ஒன்றும் ஆக போகிறது இல்லை. இவனை பார்த்து நம்ம பயந்துடணும். அதான் நம்பரை பிளாக் பண்ணியாச்சு. இப்போ நமக்கு எங்களுக்கு டச்சு கிடையாது. ஒரு வருஷம்னாலும் நம்ம நம்பரை பிளாக்லேருந்து எடுக்க போகிறது இல்லை. யாருக்கு கங்காணி? அப்பா கேட்ட கடுத்த கங்காணி மேடம். ஆமாம், இப்போ நான் வர்றதுக்கு முன்னே வயலுக்குலேருந்து சிரிச்சு பேசுதாவே. நான் வந்தோடனே கங்காணி மேடம் இப்படி மூஞ்சி வச்சுக்கிட்டுதாவே, எதுக்குன்னு தெரியல. ஆமாம், நான் வரதுக்கு முன்னே வயலுக்கு வரதுக்கு முன்னே சிரிச்சு அச்சோச்சாவே. இப்போ கொஞ்சம் அமைதியாக இருக்காது, எதுக்குன்னு தெரியல. கேட்கறதுக்கு என்ன கேட்க, மக்களுக்கு தெரியும் கங்காணி மேடம் என்ன பாடுபடுத்தாவன்னு. நான் மக்கள்கிட்ட தான் சொல்லியிருக்கேன். கேட்கவங்க ஃபுல்லாக எல்லோரும் அன்னைக்கு அந்த விருதுநகர்லேருந்து ஒரு அண்ணன் வந்தில்ல, கங்காணி மேடம் எப்படிப்பட்ட மேடன்னு தெரிஞ்சுக்கிடுங்க. ஆமாம், அது இப்போ உங்களுக்கு சொல்லுதேன் கேளுங்க. வாரவங்களாம் கங்காணி மேடம் எங்கே அப்படின்னு கேட்டு வராங்க. இப்போ கங்காணி மேடம் வயலில் இன்னும் 4 நாளைக்கு இங்கே தான் இருப்பாவே, வந்து பார்க்கவங்க பார்த்துக்கிடுங்க. என்னத்தை பிடிச்சிது அது பக்கத்தில் நிற்க ஆள் போய் வாய வச்சு மார்க்க மாட்டேங்கப்பா. சரி, வேறு டாட்டா.